குறிப்பாக விதிமுறைகளை மீறி அல் குர்ஆன் இறக்குமதி இந்தியாவுக்கு மீள் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை என்பதாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். சுங்கத்தால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அல் குர்ஆன்களை இந்தியாவுக்கு மீள் ஏற்றுமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்திருக்கின்றார். சுங்கத்தின் விதிமுறைகளை மீறியே இந்த அல் குர்ஆன்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரின் முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பின் போதே தடுத்து வைக்கப்பட்டுள்ள அல் குர்ஆன்களை விடுவிக்குமாறு கோரி 22 முஸ்லிம் பார்லிமென்ட் உறுப்பினர்கள் கடிதம் ஒன்றை அமைச்சர் சுனில் ஜனவிடம் கையெழுத்திட்டமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் ஏற்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். இத்தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அல் குர்ஆன்களை மீள் ஏற்றுமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அல் குர்ஆனில் உள்ள விடயங்களுக்கு அப்பால் அந்த பிரதிகளை நாட்டுக்குள் கொண்டு வந்த முறையில் தவறு இருந்தது. ஆகவே சரியான முறையில் அல் குர்ஆன்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்படவில்லை. சுங்கத்தின் விதிமுறைகளை மீறியே இந்த அல் குர்ஆன்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் அந்த அல் குர்ஆன்களை இறக்குமதி செய்தவர்களே மீள் ஏற்றுமதி செய்வதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். இவை இந்தியாவுக்கு மீள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனம் தெரிவித்திருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித் ஹேரத் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம்.